வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 9 போலீஸ்காரர்கள் மரணம், சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும். தொலுக்கின்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் ரத ஊர்வல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பின்னர் போலீஸ் லோரியில் திரும்பிக் கொண்டிருந்த கலக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்கள் விபத்தில் மரணமுற்றது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அறிவித்துள்ளார். பேரா தொலுக்கின்தான் லங்கா ஜலான் சிக்கூஸ் சுங்கை லம்பான் என்ற இடத்தில் இன்று காலை 8:50 மணியளவில் கற்களை ஏற்றி வந்த லாரியினால் போலீஸ் லாரி மோதப்பட்டு 9 FRU வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்தை ஆராய்வதற்கும் விசாரணை மேற்கொள்வதற்கும் பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் சுயேட்சை பிரதிநிதிகளை உள்ளடக்கிய விசாரணை குழுவை போக்குவரத்து அமைச்சு விரைவில் அமைக்கும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். போலீஸ் லோரியும் கற்களை ஏற்றி வந்த லோரியும் மோதிக்கொண்டதற்கு மூல காரணம் கண்டறியப்படும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆந்தனி லாக் தெரிவித்தார். மரணமுற்ற 9 வீரர்களின் குடும்பங்களுக்கும் ஆந்தனி லாக் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டியிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதானது எதிர்காலத்தில் மலேசியாவின் முதலாவது பெண் பிரதமரை உருவாக்குவதற்கான முயற்சியாகும் என்று கூறப்படுவதை அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபசில் மறுத்துள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டியிடுவது பிரதமராக தயார்படுத்தும் அளவிற்கு நிலைமை எட்டவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி குறிப்பிட்டார். PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டியிடுவது கட்சிக்கு புத்துணர்ச்சியை ஊட்டும் ஒரு செயல்முறையாகும். வரும் 16வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள கட்சி தனது பலத்தையும் ஆற்றலையும் ஒன்றிணைக்க வேண்டியுள்ளது. அதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்று ஃபாமி குறிப்பிட்டார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாகவே கட்சியை அடித்தட்டு நிலையிலிருந்து வலுப்படுத்த வேண்டியிருப்பதாக ஃபாமி விளக்கினார். விபத்தில் 9 FRU போலீஸ்காரர்கள் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்த கற்களை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க அந்த லாரி ஓட்டுநர் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டபோது அவர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது தெரியவந்தது. எனினும் போதைப்பொருள் தொடர்பில் அவர் ஏற்கனவே 6 பழைய குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் இஷாம் நுர்டீன் தெரிவித்தார். அந்த லாரி ஓட்டுநர் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். நாளை புதன்கிழமை பட்டவஸ் செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கும் பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் P. ராமசாமி மீது அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் மொத்தம் 17 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வட்டாரம் கூறுகிறது. 76 வயதுடைய டாக்டர் ராமசாமிக்கு எதிராக குற்றவியல் சட்டம் 409வது பிரிவின் கீழ் 17 குற்றச்சாட்டுகளை கொண்டு வரப்படும் என்று சட்டத்துறை அலுவலகத்தின் தகவல்கள் கூறுகின்றன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் ராமசாமி மீது 17 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படவிருக்கின்றன. ராமசாமிக்கு எதிரான 17 குற்றச்சாட்டுகளில் 13 குற்றச்சாட்டுகள் கடந்த 2019ஆம் ஆண்டில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் வாங்கிய தங்க ரதம் சம்பந்தப்பட்டதாகும். அந்த அறப்பணி வாரியத்தின் தலைவர் பொறுப்பை ராமசாமி வகித்தபோது தங்க மூலம் பூசப்பட்ட ரதம் வாங்கப்பட்டதில் அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதர 4 குற்றச்சாட்டுகள் அடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி சம்பந்தப்பட்டதாகும். அவற்றில் 2 கல்வி, உபகார சம்பளம், மற்ற 2 மருத்துவ நிதி வழங்கப்பட்டதாகும் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. தனது தாயாரிடம் 29 லட்சம் ரிங்கெட் பிணை பணத்தை கோருவதற்காக தாம் கடத்தப்பட்டு விட்டதாக மாணவன் ஒருவனும் அவனுடைய நண்பரும் நாடகமாடி மோசடி செய்ததாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயின்று வரும் 2 மாணவர்களில் ஒருவன் தனது தாயாரை மோசடி செய்த சம்பவத்திற்கு மற்றொரு மாணவன் உடந்தையாக இருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
23 வயதுடைய ஜங் ரன்பாவ் மற்றும் 18 வயதுடைய யி ஜிங்ஸி என்ற இரு மாணவர்களும் நீதிபதி அஸ்ருல் டருஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 40 வயதுடைய தனது தாயாரை ஏமாற்றுவதற்கு 18 வயதுடைய யி யிங்ஸி என்ற மாணவன் தன்னை அரை நிர்வாண கோலமாக்கிக் கொண்டு கை கால்கள் கட்டப்பட்டு இருப்பதைப் போலவும் வாயில் நாடா ஒட்டப்பட்டு இருப்பதையும் வீடியோவில் பதிவு செய்து தனது தாயாருக்கு அனுப்பி வைத்து பிணை பணம் கோரியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இரு மாணவர்களும் கடந்த மே 2ஆம் தேதி இரவு 9:15 மணியளவில் கோலாலம்பூர் ஜாலான் துவாங்கு அப்துல் ரஹ்மானில் உள்ள ஒரு ஹோட்டலில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. கேபிள்களை திருடிக்கொண்டு ஐலக்ஸ் ரக வாகனத்தை எதிர் திசையில் செலுத்தி சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை தப்பி ஓடிய இளைஞர் போலீசாரால் விரட்டி பிடிக்கப்பட்ட சம்பவத்தில் பிடிப்பட்ட நபர் மலக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 29 வயது தி கிருபாகரன் என்ற அந்த இளைஞர் 2 வெவ்வேறு நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு 6 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இளைஞர் கடந்த மே 6ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் மலாக்கா செங்கில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கேபிள் திருடியது, எதிர் திசையில் வாகனத்தை செலுத்தியது, போலீசாரிடம் தப்பிக்க முயற்சி செய்தது ஆகிய குற்றச்சாட்டுகளை அந்த நபர் எதிர்நோக்கியுள்ளார். மே 17 தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான YG மகேந்திரன், SJ சூர்யா, சிம்ரன், ஆனந்தராஜ், வெங்கட் பிரபு, குஷ்பு, சசிகுமார் என பல பிரபலங்கள் பினாங்கல உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் நடக்கவிருக்கிற 17th ஆனுவல் எடிஷன் அவார்ட்ஸுக்கு வர்றாங்க. முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏஷியாவில் புக் பண்ணுங்க. மலேசிய பெண்ணுரிமை போராட்டவாதியும் இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படை போராளியும் சமூக சேவகரும் கல்வியாளருமான ராசம்மா பூபாலன் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. அவரின் நல்லடக்கச் சடங்கு கோலாலம்பூரில் உள்ள அவரின் இல்லத்தில் நாளை நடைபெறவிருக்கிறது. 1943 நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படையில் இணைந்து 2ஆம் உலக யுத்தத்தில் பர்மா போரில் சேவை ஆற்றிய போது விமானகுண்டு தாக்குதலில் உயிர் பிழைத்தவர் மறைந்த ராசம்மா ஆவார். மிகச்சிறந்த கல்வியாளரான ராசம்மா NUTP எனும் தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கத்தை தொடங்கிய முன்னோடிகளில் ஒருவர் ஆவார். மலேசிய கல்வித்துறையில் ஆண் ஆசிரியர்களுக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் ஊதியம் சமமாக இல்லை என்பது தொடர்பில் ஆசிரியர் சங்கங்களின் மூலமாக போராட்டம் நடத்தி ராசம்மா வெற்றி பெற்றார். யாழ்ப்பாண வம்சாவளியினரான ராசம்மா கடந்த 1927ஆம் ஆண்டு ஈப்போவில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். 1955ஆம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து வரலாற்றுத் துறையில் பட்டமும் பெற்றார். அப்போது மலாயா பல்கலைக்கழகம் சிங்கப்பூரில் இயங்கி வந்தது. பினாங்கு மெத்தடிஸ்ட் பள்ளியில் ஆசிரியர் பணியில் நியமிக்கப்பட்டார். ஆசிரியர் பணியில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கோலாலம்பூர் மெத்தடிஸ்ட் ஆங்கில பள்ளியின் தலைமை ஆசிரியையாக பதவி உயர்வு பெற்றார். சாரணியர் இயக்கத்திலும் அவர் தலைமை பொறுப்புகள் வகித்திருக்கிறார். உலகின் ஏராளமான நாடுகளில் அவர் மலேசியாவை பிரதிநிதித்திருக்கிறார். ராசம்மா தம்முடைய 90 வயதிலும் அரச மலேசிய போதைப்பொருள் ஒழிப்புச் சங்கத்தில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாசிப்பு என்பது வெறும் ஓய்வு நேர செயல்பாடு மட்டுமல்ல, மனதை கூர்மைப்படுத்தவும், பச்சாதாபத்தை வளர்க்கவும், விமர்சன சிந்தனையை பயிற்றுவிக்கவும் ஒரு சிறந்த வழியாகும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனிச்சிங் தெரிவித்துள்ளார். வாசிக்கும் பழக்கமுடைய சமூகமே அறிவுள்ள சமூகமாக உயர முடியும். இத்தகைய அறிவை பெறும் சமூகம் பிரச்சினைகள் குறித்து தெளிவான சிந்தனையையும் விழிப்புணர்வையும் பெற முடியும். பல்வேறு இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நம் நாட்டில் வாசிக்கும் சமூகத்தை கட்டியெழுப்பும் ஒரு மையமாக திகழ வேண்டும். குறிப்பாக மற்றவர்களின் கலாச்சாரம், மரபுகள் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி படிப்பது பன்முகத்தன்மையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கவும் உதவும் என்று துணை அமைச்சர் தியோனிச்சிங் தெரிவித்தார். இன்று புத்ராஜயாவில் தொடர்புத்துறை அமைச்சர் அளவிலான 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்றாக வாசிப்போம் திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் தியோனிச்சிங் மேற்கண்டவாறு கூறினார். படிப்பதன் மூலமே நாம் ஒரு வலுவான தேசிய அடையாளத்தை வடிவமைக்க முடியும் என்பதுடன் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே பரஸ்பர மரியாதையை வளர்க்க முடியும் என்று தியோனிச்சிங் குறிப்பிட்டார்.
இந்நிகழ்வில் 2025 ஆண்டின் புத்தக மதிப்பாய்வு வீடியோ போட்டியின் தொடக்கம் 6 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் வருகையால் உற்சாகப்படுத்தப்பட்டது. AI எனப்படும் நம்பகமான செயற்கை நுண்ணறிவு மற்றும் நெறிமுறை தரவு நிர்வாகத்திற்கான ஒருங்கிணைந்த கொள்கைகள் மற்றும் ஒன்று மற்றொன்றுடன் இயங்கக்கூடிய கட்டமைப்புகளை நிறுவுவதற்கு ஆசியான் உறுப்பு நாடுகளிடையே ஆழமான ஒத்துழைப்பு மிக முக்கியமானது என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். AI-யின் தாக்கம் தேசிய எல்லைகளை தாண்டி முழு பிராந்தியத்தையும் உலகளாவிய நிலப்பரப்பையும் எதிரொலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியா தனது சொந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்கி வரும் அதே வேளையில் ஒரு விரிவான எல்லை தாண்டிய AI நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க பிராந்திய ரீதியாக ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகளையும் நாடி வருவதாக கோபிந்த் சிங் வலியுறுத்தினார். தென்கிழக்கு ஆசியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நிர்வாக மாதிரிகளை இணைந்து வளர்ப்பதில் மலேசியா புதுமைக்கான சோதனை களமாகவும் பிராந்திய ஒருங்கிணைப்பாளராகவும் நம்பகமான பங்காளியாகவும் செயல்பட முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று கோலாலம்பூர் PwC-யில் 2025 ஆண்டுக்கான மலேசியாவின் AI தலைமைத்துவ மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் கோபிந்த் சிங் இதனை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய கோபிந்த் சிங், இந்த ஆண்டு ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்று இருப்பதை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் மாதம் மலேசியா AI உச்சநிலை மாநாடு ஒன்றை ஏற்று நடத்தும் என்று அறிவித்தார். கிழக்கு மேற்கு கரிக் ஜலி சாலையின் 80வது கிலோமீட்டரில் நேற்று அதிகாலையில் கொண்டெய்னர் லாரியில் யானைக்குட்டி ஒன்று மோதி உயிரிழந்த சம்பவத்தில் எந்த ஒரு கவனக்குறைவோ அல்லது அலட்சிய போக்கோ நிகழவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். தனது குட்டி யானை லோரியில் அடியில் சிக்கி உயிரிழந்ததைக் கண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் சுமார் 12 மணி நேரம் கண்கலங்கிய தாய் யானையின் பாச போராட்டம் மக்களின் கவனத்தை ஈர்த்த வேளையில் இந்த விபத்து தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி மாமோட் தெரிவித்தார். அடர்ந்த காட்டுப்பாதையில் அதிகாலை 2:50 மணியளவில் இச்சம்பவம் நிகழும்போது பனி சூழ்ந்த நிலையில் காரிருள் கவ்விக் கொண்டிருந்துள்ளது. தூரப்பார்வை மிக மோசமான அளவிலேயே இருந்துள்ளது. இந்நிலையில்தான் அந்த குட்டி யானை திடீரென்று சாலையை கடக்க முற்பட்ட போது செய்வதறியாது 28 வயதுடைய லோரி ஓட்டுநர் அந்த குட்டி யானையை மோதுவதிலிருந்து தவிர்க்க இயலவில்லை என்று அவர் விளக்கினார். லோரியின் அடியில் சிக்கி கிடக்கும் தனது குட்டி யானையை காப்பாற்றுவதற்கு தாய் யானை கடும் முயற்சி மேற்கொண்டும் குட்டி யானை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மாண்டது. அந்த குட்டி யானை இவ்விடத்திலிருந்து அகற்றப்படும் வரை தாய் யானை சுமார் 12 மணி நேரம் வரை அவ்விடத்திலேயே காத்திருந்த காட்சியை கொண்ட காணொலி பலரின் நெஞ்சை நெகிழ வைத்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நிலவும் சூழ்நிலையை வெளியுறவு அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. குறிப்பாக பல முக்கிய விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதும் மற்றும் வான்வெளி மூடப்பட்டதைத் தொடர்ந்து மலேசியர்களின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. புதுடெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய தூதரகங்களும் அந்தந்த நாடுகளில் உள்ள துணை தூதரக அலுவலகங்களும் மலேசியர்களுக்கு தேவையான உதவிகளை நல்கி வருகின்றன. இந்தியாவில் 350க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கும் பாகிஸ்தானில் 100க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கும் வெற்றிகரமாக உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் விரைவில் தாயகம் திரும்ப திட்டமிட்டுள்ளனர். எல்லைப் பகுதி நகரங்களில் உள்ள மலேசியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை ஒத்திவைத்து அருகிலுள்ள மலேசிய தூதரகங்களில் உடனடியாக தங்கள் இருப்பை பதிவு செய்து கொள்ளுமாறு விஸ்மா புத்ரா கேட்டுக் கொண்டுள்ளது. பிக்அப் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கோவில் வேலியில் மோதியதில் தோட்ட மேலாளர் ஒருவர் காயமுற்றார். இச்சம்பவம் இன்று காலையில் பஹாங் ஜாலான் காரக் முந்தகாப் சாலையின் 1வது கிலோமீட்டரில் திமுர்லோ அருகில் நிகழ்ந்தது. இதில் 76 வயதுடைய மேலாளர் காயமுற்றதாக திமுர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP மஸ்லான் அசான் தெரிவித்தார். லஞ்சாங்கில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுவிட்டு மந்தகாப் தாமான் டேசா ஜெயாவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.